ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி எப்படி வாட்சிங் ஹவர்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, வீடியோவை எப்படி பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே 1 or 2 மந்த்ல நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் யூடியூப்பில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கணும், ஜிமெயிலாம் வந்து கொடுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதாக கண்டென்ட்டை சூஸ் பண்ணணும். நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டென்ட்டில் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மட்டும் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்லோட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் செட்டிங்ஸு பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும். தம்ப்நெயிலும் ஒன்று இம்பார்ட்டண்டான ஒன்று. தம்ப்நெயில் கரெக்ட் டைமில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்ஸாக அப்லோட் பண்ணணும். இப்போ நான் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட் வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும். செக்யூரான ஜிமெயில் வந்து வேணும். ஏன்னா வந்து ஹேக் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும்ல. ஸோ வந்து செக்யூரான ஜிமெயில் வந்து கொடுத்து நீங்கள் யூடியூப்பில் லாகின் பண்ணி வச்சுக்கிறீங்க. மேலே உள்ள ப்ரொஃபைல் ஐக்கனை வந்து டச் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நேமில் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. சர்ச் பண்ணாலும் அந்த நேம் வந்து ஷோ ஆகிற மாதிரி இருக்கணும். ஷார்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் நேமு. எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். காமனாக சேனல் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறணும். கன்சிஸ்டண்டாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும்தான் குயிக்காக ரீச் ஆக முடியும், சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண முடியும், வாட்சிங் ஹவர்ஸும் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ வந்து கண்டென்ட்டை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் வந்து 2-3 ஐடியா வந்து சொல்கிறேன். கிளிக் ஆச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஈஸியாக சிம்பிளாக சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிட்ஸ் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ஸ் சேனலுக்கு வந்து வியூஸ் வந்து போகாதுன்னு நினைப்போம். நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கிட்ஸ் சேனலு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் இருப்பாங்க, வியூஸுமே அவ்வளவு வந்திருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கார்ட்டூன் கேரக்டர்ஸை அனிமேட் மட்டும் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுமே வந்து ஈஸியாக அனிமேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஏஐ வெப்சைட்ஸ் நிறையவே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேரக்டரோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், நீங்கள் வீடியோஸ் ஜெனரேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிற முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குக்கிங் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வியூஸ் வந்து போகும். அதுக்கப்புறம் இந்த கப்பிள்ஸ் விளாக்ஸ்லாம் வந்து எடுத்து போடுறாங்களா, அது மாதிரி நிறையா வியூஸ் வந்து போகும். அப்புறம் வந்து சோலோ விளாக்ஸ் வந்து எடுத்து போடுறாங்களா, அதுக்குமே நிறையா வியூஸ் வந்து போகுது. அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல்லாம் வந்து இருக்குது நிறையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தும் நீங்கள் கிரியேட் பண்ணி போடலாம். ஏன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டைப்பில் கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே டைப்பில் தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் குக்கிங் சேனலில் போயிட்டு டெக் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வியூஸ் வந்து போகாது. ஸோ வந்து ஒரே டைப்பான கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஒரு சேனலில். நீங்கள் மாற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுனால யூடியூப் அல்காரிதமே வந்து கொலாப்ஸ் ஆயிரும், கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ உங்களுடைய வீடியோஸையுமே வந்து வியூவர்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது யூடியூப். நெக்ஸ்ட் இப்போ எனக்கு கண்டென்ட்லாம் வந்து இருக்குது, நான் யூடியூப்பில் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தானாப்படியே வீடியோ வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா வியூஸ் போகிறது கஷ்டம் தான். ஏன்னா வந்து அப்லோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் வந்து இருக்குது. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா வியூஸ் அன்லிமிட்டடாக போகும். சரி, இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண வீடியோவை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. ஆனால் என்ன டைட்டில் கொடுக்குறது, என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, என்ன ஹேஷ்டாக் கொடுக்குறது, என்ன டேக்ஸ் கொடுக்குறது அப்படின்னு வந்து தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து கொடுத்து தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீடியோவை வந்து பப்ளிக்கில் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அன்லிஸ்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறீங்க. நான் யூடியூப்பில் அன்லிஸ்டடில் அப்லோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு காப்பிரைட் வரும், வராமல் கூட இருக்கும். இந்த காப்பிரைட்ஸ்லாம் வந்துச்சுன்னா ரெஸ்ட்ரிக்ஷனில் காப்பிரைட்னு வந்து காமிக்கும். நீங்கள் அன்லிஸ்டடில் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெலிட் கூட வந்து பண்ணிக்கலாம். யூடியூப்பில் நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணாமலே இங்கே பப்ளிக்கில் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால வீடியோ குவாலிட்டியுமே உடையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அன்லிஸ்டட் வந்து கொடுத்து ஃபஸ்ட்டு வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து கழித்து நீங்கள் வந்து பப்ளிக்கில் வந்து கொடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் வந்து ஷோ ஆகும். யூடியூப்மே வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும் வியூவர்ஸுக்கு. சரி, உங்களுக்கு சர்ச்சபிள் ஹேஷ்டாக்கு டைட்டில்லாம் வந்து கொடுக்க தெரியல அப்படின்னா இருக்கவே இருக்குது ஜெமினி. நீங்கள் ஜெமினியில் அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இதுக்கு எந்த மாதிரியான டைட்டில் வந்து கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கலாம், ஹேஷ்டாக்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து காப்பி பண்ணி அங்கே நீங்கள் யூடியூப் வீடியோவில் வந்து பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்லேயே வந்து தம்ப்நெயில் வச்சுக்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நீங்கள் மியூசிக்குமே வந்து ஆட் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்க முடியும். லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்து ஜெனரேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறீங்க. அதுவுமே நீங்கள் ஜெமினிட்ட கொடுத்து நீங்கள் தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் செட்டிங்ஸில் கீவேர்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். நீங்கள் என்ன டைப்பான கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ வந்து டெக் சம்மந்தமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுனால வாட்ஸ்அப் அப்டேட்டு, டெக்கு, அப்புறம் வந்து யூடியூப் அப்டேட்டு, இன்ஸ்டாகிராம் அப்டேட்டு, மொபைல் ரிவ்யூ, ஏஐ வெப்சைட்டு, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய வீடியோஸ்லாம் வந்து
யூடியூப் அல்காரிதம் வியூவர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ நான் அந்த கீவேர்டை வந்து எப்படி செட்டிங்ஸில் வந்து கொடுக்குறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. கூகுள் குரோம் ப்ரௌசர் உள்ளருக்கு வந்து போயிட்டு யூடியூப் சேனல் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிவிட்டு youtube.com உள்ளருக்கு வந்து போய்க்கிறங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கீவேர்டு வந்து கொடுக்குறதுக்கு இங்கே சேனல் ஆப்ஷன் ரெண்டாவதாக இருக்கும், ஜெனரலுக்கும் கீழே அதை வந்து கொடுத்துக்குறங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீவேர்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கீவேர்ட்ஸ்லாம் தான் வந்து உங்கள் சேனலுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறணும். சேனல்னா டெக் சம்மந்தமான கீவேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து குக்கிங் சேனல்னா குக்கிங் சம்மந்தமான கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்டு ஃபியூச்சர்ஸ், இன்டர்மீடியட் ஃபியூச்சர்ஸ், அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் மற்ற 2 ஆப்ஷனை வந்து எலிஜிபிள் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர்லாம் வந்து கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறணும். நீங்கள் இந்த வெரிஃபிகேஷனை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய யூடியூப் லாங் வீடியோவுக்கு கஸ்டம் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணிக்கிற முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான செட்டிங்ஸ்லாம் பர்ஃபெக்டாக கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேனர் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஹேண்டில்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சேனல் URL வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா லிங்க்ஸுமே வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் வந்து காண்டாக்ட் இன்ஃபோவில் இன்னொரு இமெயில் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வீடியோ வாட்டர் மார்க் வேணுமா வேண்டாமா அப்படின்னு வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட யூடியூப் சேனல் ஹோம் பேஜில் எந்த வீடியோ வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிறதையும் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிற முடியும். இந்த ஹோம் டேப் வந்து கொடுத்தீங்கன்னா அதையும் வந்து கொடுத்துட்டு பக்கத்தில் பப்ளிஷ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண செட்டிங்ஸ்லாம் வந்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் தான் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவீங்க, ஆனால் வந்து தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் வியூவர்ஸ் வந்து அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எடிட் பண்ணுறதுமே வந்து தம்ப்நெயிலை சூப்பராக எடிட் பண்ணுங்கள், அட்ராக்டிவாக எடிட் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட்லாம் வந்து ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஃபாண்ட்டுமே வந்து ட்ரெண்டிங்கான ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் தான் சொல்லியிருக்கேன், இந்த தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது நீங்கள் ஜெமினிட்ட கொடுத்து கூட நீங்கள் தம்ப்நெயில் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டான ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து நீங்கள் ஜெமினிட்ட தம்ப்நெயிலுமே எடிட் பண்ணி வாங்கிக்கிற முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் 6 o'clock அல்லது வந்து ஈவினிங் 6 to 8 PM வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறணும். நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. சண்டே வந்து எனி டைம் கூட நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டைமிங் பார்த்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா ரீச் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக கன்சிஸ்டன்சி. நீங்கள் இப்போ ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து 2 or 3 days கழிச்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து 1 or 2 weeks கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வியூஸ் போகிறது கஷ்டம். ஏன்னா வந்து கன்சிஸ்டன்ஸாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் டெய்லியும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் உங்களுடைய வீடியோஸை மற்ற வியூவர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னால யூடியூப்பில் 1 or 2 months மணி ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.